HDCF ஃபைனலாக நம்ம வண்டி டெலிவரி எடுத்து 2000 கிலோமீட்டர் வந்து ஓடியாச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வாங்க வந்திருக்கோம். கடையை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்ஜின் ஆயிலோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 630 சம்திங் வந்தது. ஆயில் ஃபில்டர் ஒரு 90 ரூபீஸ் வந்தது. நம்ம ப்ரோ கடையில தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டார்சி வந்து எப்பவுமே வந்து விடுவோம். வழக்கம் போல நம்மளும் இங்கே எடுத்துட்டு வந்தாச்சு. சில பேருக்கு இப்படி ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ நான் வெளியே பார்க்கறதுக்கும் ஷோரூம்ல விடுறதுக்கும் என்ன ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் தான். அது இதுன்னு பில்லு போட்டு எக்ஸ்ட்ராவா காசு தான் வாங்குவாங்களே தவிர இன்ஜின் ஆயில் கரெக்டாக ஊற்ற மாட்டாங்க, கம்மியாக ஊற்றுவாங்க. கூடவே இருந்து இன்ஜின் ஆயில் கரெக்டாக ஊற்றுறாங்களா இல்லை எல்லாம் பண்ணுறாங்களா கரெக்டாக அப்படின்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் போவோம் நம்ம. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்க போயிட்டு ஈவினிங் வாங்கப்பா, நிறைய வண்டி கியூல இருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. ரெண்ட்லயும் வந்து எல்லா ஷோரூம்லயும் இப்படி தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் ஊற்றுவாங்க, சும்மா ப்ரீஸ் தடுவாங்க, நம்ம பார்க்கறதுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணிருக்காங்களா அப்படின்னு தெரியறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக விட்டுருவாங்க, நம்ம வந்து எடுத்துன்னு போயிடணும் காசு கொடுத்துட்டு. இதுதான் நடக்குது. இன்ஜின் ஆயில் போட்டதுக்கு சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் ஆச்சு. இதே ஷோரூம்ல பண்ணியிருந்தோம்னா 500 ரூபாய் வாங்கியிருப்பாங்க. இத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செயினையும் வந்து டைட் பண்ணி கொடுத்தாரு அந்த ப்ரோ. வந்து கேட்டால் ஷோரூம்ல பண்றதுக்கு வெளியே பண்ணிட்டு போயிடலான்னு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.